ஆராதனைக்கு வரவழைக்கிறோம். கடந்த வாரம் தேவன் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து சுயபத்திரமாய் மறுபடியும் அடுத்த ஆராதனைக்கு நம்மளை கொண்டு சேர்த்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய கிருபை வழி நடத்துதல் நம்மை தாங்கி வந்திருக்கிறது. தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். இந்த ஆராதனையில் குடும்பமாக நாம் கடந்து செல்லும் போதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மளை வழிநடத்த நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்திலே முதல் நாளை இந்த ஆராதனையிலே நாங்கள் கடந்து செல்ல நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக நேரங்களிலே குடும்பமாக ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது சபையும் ஆண்டவரே வீட்டுக்கு வந்துவிட்டது என்று நாம் அறிந்து உணர்ந்து அதன்படி நாம் நடந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், தலைவர்களை, தலைவிகளை, பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் கடந்து செல்லும் போதும் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்த நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசங்கத்தால் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துவதால் எங்களை வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே நாம் துதி நேரத்துக்குள் கடந்து செல்வோம். வாரும் தூய ஆவியானவரே, பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. வல்லமையால் எங்களை நிறைத்து ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்யும். வாரும்
துதி பாடல்களை நீர் ஆசீர்வதித்து துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், எங்கள் துதிகள் மத்தியிலே நீர் வந்து வாசம் செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். பாடல்களை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், பாடகர்களை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், வழி நடத்தின மகளோடு நீர் சேர்ந்து கொண்டு இருக்கிறீர். இந்த காரியம் ஆண்டவரை உமக்கு பிரியமாய் இருந்தது என்று நாங்கள் விசுவாசித்து இந்த நேரத்தை இந்த கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே விசேஷமாக எப்பொழுதும் ஜெபிக்கிற மாதிரி இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் உள்ள அங்கத்தினர்களை இழந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே தடுக்கிறதற்கு உமக்கு மாத்திரம் வல்லமை இருக்கு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸில் இருந்து இம்மட்டும் நம்மளுடைய சபை மக்களை நீர் பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த MCO காலங்களிலேயும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் உங்கள் குடும்பங்களிலேயும் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். டாக்டர்ஸுகளுக்காக, நர்சஸ்களுக்காக முன்னிற்கு நின்று இந்த
கொரோனா வைரஸை மருத்துவர்கள் ஆண்டவரை அவர்கள் கவனிக்கிற நேரத்திலையும் அவர்களையும் நீர் இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளும். அவள் குடும்பங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். கூடிய சீக்கிரம் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெற்று மறுபடியும் வீடு திரும்பி செல்ல நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இதே நேரத்திலையும் ஆண்டவரே, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். வேலைக்கு செல்லும் போதும் வரும்போதும் உடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும். வேலை செய்கிற இடத்திலையும் இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் பாதிக்கப்படாமல் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் இம்மட்டும் வழி நடத்தினவர், இனிமேலும் எப்பொழுதும் வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலகத்திலே பாதிக்கப்பட்ட தேசங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட தேசங்களிலே உம்முடைய வல்லமை காணப்பட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த தேசத்திலே உள்ள தலைவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் தேசத்தை ஆளுகை செய்ய நீர் அவர்களுக்கு போதுமான ஞானத்தை நீர் தர வேண்டும். மதவெறி இனவெறியை எடுத்து போட்டு ஆண்டவரை நீதியோடும் நேர்மையோடும் ஆளுகை செய்கிற ஞானத்தை இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் மாநாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பிஷப்புக்காக, எங்கள் பிரசிடென்ட்டுக்காக, போதர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த MCO காலங்களிலே அநேக ஊழியங்கள் நடக்காமல் இருக்கிற நேரத்திலையும் ஆண்டவரே, உம்முடைய கருணையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய வழிநடத்துதலை நாங்கள் நினைவு கூறுவோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் செபித்து இந்த மாநாட்டிலையும் ஆண்டவரே, மறுபடியும் ஊழியங்கள் முழுமையாக ஆரம்பிக்க நீர் கிருபை தாரும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கடந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய சமுதாயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் சரியான பாதையிலே வந்து வழிநடத்த நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அநேக தவறான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சிறைச்சாலையிலே மறிக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்திய சமுதாயத்துக்கு மாத்திரம் அல்ல, எல்லா சமுதாயத்திலையும் ஆண்டவரே உம்முடைய ஞானம் காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுதலின் ஆவியை நீர் கொடுத்து எது சரியான பாதை, எது தவறான பாதை, அதை புரிந்து கொள்ளுகிறதற்கு ஞானத்தை நீ தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் தெரிந்து கொண்ட அந்த தேசம் இம்மட்டும் மத்திய கிழக்கிலே ஆசீர்வாதமான தேசமாய் இருந்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் உம்முடைய கரம் அந்த தேசத்தின் மேல் வல்லமையாய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். சுற்றி உள்ள இஸ்லாமிய தேசங்கள் ஆண்டவரை, இஸ்ரவேல் தேசத்தை ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் அது உம்முடைய தேசமாய் இருக்கிறது. நீர் பாதுகாத்து வருவீர் என்ற நிச்சயம் அந்த தேசத்தில் உள்ள பிரசிடென்ட்டுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக செபிக்கிறோம். தலைவர்களுக்காக, கேபினட்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டும் பெரிய ஞானத்தை அந்த தேசத்திலே நீர் கொடுத்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் அந்த தேசத்திலே இருந்து வழிநடத்த நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் எங்கள் தேசத்திலே ஆண்டவரை இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறேன். இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை இந்த தேசத்திலே நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். விசேஷமாக கொரோனா வைரஸில் இருந்து இம்மட்டும் நீர் பாதுகாத்திருக்கிறேன். இனிமேலும் இந்த தேசத்திலே எந்த விதமான கொரோனா வைரஸுடைய பாதிப்பு இல்லாமல் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த தேசத்தையும் உம்முடைய செட்டையின் கீழ் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்.
தொடர்ந்து எங்களை இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லும்போதும் உம்முடைய பிரசன்னத்தால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து கொள்வோம். பரமட இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களை மன்னி, எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. ஆமென், ஆமென். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 2 சாமுவேல் 6வது அதிகாரம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளும்படி படுகிற தேவனுடைய பெட்டியை பாலேயூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த சலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருந்து அபிநாதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அபிநாதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநாதாபின் வீட்டிலே இருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சன்னதியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடு கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடம் மாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தார். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியை நடத்திலே செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்த நாள் மட்டும் வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வர மனதில்லாமல் கித்தியா நாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். இது கர்த்தருடைய வசனம். Today's Bible reading is taken from the book of 2 Samuel, chapter 6, the first 10 verses. 2 Samuel, chapter 6, verse 1. Again David gathered all the choice men of Israel, 30,000. And David arose and went with all the people who were with him from Baaleh, Judah, to bring up from there the ark of God, whose name is called by the name the Lord of hosts, who dwells between the cherubim. So they set the ark of God on a new cart and brought it out to the house of Abinadab, which was on the hill
and Uzzah and Ahio, the sons of Abinadab, drove the new cart. And they brought it out of the house of Abinadab, which was on the hill, accompanying the ark of God, and Ahio went before the ark. Then David and all the house of Israel played music before the Lord on all kinds of instruments of fir wood, on harps, on stringed instruments, on tambourines, on sistrums, and on cymbals. And when they came to Nashon's threshold floor, Uzzah put out his hand to the ark of God and took hold of it, for the oxen stumbled. Then the anger of the Lord was aroused against Uzzah, and God struck him there for his error, and he died there by the ark. And David became angry because of the Lord's outbreak against Uzzah, and he called the name of the place Perez Uzzah to this day. David was afraid of the Lord that day, and he said, "How can the ark of the Lord come to me?" So David would not move the ark of the Lord with him into the city of David, but David took it aside into the house of Obed Edom the Gittite. This is the word of the Lord. Amen. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாகத்தை சற்று இந்த நாள் நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் அவருடைய தன்மை, ஒரு பரிசுத்தமானவர் எவ்விதமாக காரியங்களை செய்வார் என்று நாம் இந்த நாளன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது தாவீது ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துக்கு உயர்த்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எருசலேம் அவருடைய தலைநகரமாய் இருந்தது. ஆனால் தாவீதுடைய சிந்தை என்ன என்று சொன்னால், என்ன இல்லாமல் இருக்குது? ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் இருக்குது. அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தால் அது எருசலேமுக்கு ஒரு மதத்துக்குரிய ஒரு தலைநகரமாய் இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். Jerusalem was his political capital. David now also wanted to establish Jerusalem as his religious capital. But to do so, he need to bring the Ark of the Covenant to Jerusalem. அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமிலே இருக்க வேண்டும். அப்போ பார்த்தோம் என்றால் இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு அளவு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 3.25 அடி, 2.25 அடி, ஒரு 2.25 அடி நீட்டு, அகலம், உயரம் எல்லாம் பவுனாலே செய்யப்பட்டிருக்கிறது. இங்க எக்ஸோடஸ் நீங்க வாசிக்கும் போது அதுல 25வது அதிகாரம் 10ல இருந்து 22 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அந்த பெட்டி எப்படியாக செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 25 10ல இருந்து 22. இந்த பெட்டியானது தேவனுக்கு உடைய ஒரு பெட்டியாய் இருக்கிறது. அப்போ அந்த பெட்டி ஒரு பரிசுத்தமான ஒரு பெட்டி. ஒரு பிரதான ஆசாரியர் மாத்திரம் அதை தொட முடியும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கவும் கூடாது. அப்படியே பார்த்தால் அவனுக்கு மரணம்தான். அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு பெட்டியை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். 70 வருஷம் பிலிஸ்தீனியர்கள் 70 வருஷத்துக்கு முன்பதாக பிலிஸ்தீனியர்கள் அந்த பெட்டியை கைப்பற்றி எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 4:11 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போகும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. 1 சாமுவேல் 5 நாம் வாசித்து
பார்ப்போம். அப்போ என்ன செஞ்சாங்க, பிலிஸ்தியர் இந்த பெட்டி நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை, அதை என்ன செஞ்சிருவோம், அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்செமெஷ் என்ற ஒரு பட்டணத்துக்கு அனுப்பி விட்டாங்க. இந்த பெத்செமெஷ்ல உள்ள ஜனங்கள் இந்த பெட்டியை ஒரு ஆடம்பரமான ஒரு பெட்டியாக நினைத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பெட்டிக்குள்ள பார்த்தாங்க. பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கவே கூடாது, தொடர்றது வேற. அப்போ என்ன செஞ்சிருச்சு, பெட்டிக்குள்ள பார்த்தவங்க 70 பேரை ஆண்டவர் அடிச்சு சாவடிச்சார் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு என்ன செஞ்சாங்க, இந்த பெட்டி நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிரியாத் ஜெரீம் அப்படின்ற அந்த இடத்துக்கு அபினாடாப் உடைய வீட்டுக்கு அதை அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 6:19 71 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்கான காரியங்கள் இவ்விதமாய் இருந்தது, அபினாடாபுடைய வீட்டிலே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தன்மையிலே ஒரு முக்கியமான தன்மை என்ன என்று சொன்னால் ஒரு பரிசுத்தம். தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டி ஜெருசலேமுக்கு கொண்டாட சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தம் சரியான முறையிலே நாம் பார்க்க வேண்டும், அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த பாகத்தை நாம் தியானிக்கும் போது 4 காரியங்களை நாம் குறித்து தியானிக்க இருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களில் இருந்து சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது என்ன என்று சொன்னால் God's justice and mercy. ஆண்டவருடைய நியாயமும் அவருடைய கிருபையும் தனிப்பட்டதாய் இருக்கிறது. அதை ஒன்று சேர்க்க முடியாது. இந்த காலத்திலே ஆண்டவருடைய நியாயத்தை குறித்து பிரசங்கிக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையை குறித்து நிறைய பேர் பிரசிக்கிறாங்க. ஏன்னா நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அதனால கிருபை எல்லாத்தையும் ஆளுகை செய்யும். ஆண்டவர் கிருபையை பயன்படுத்தி நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னொரு காரியம் என்ன மறந்துவிடுகிறோம் என்று சொன்னால் நீதி. ஆண்டவர் நீதி நேர்மையை விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கிருபை இருக்கும், ஆனால் அதே நேரத்திலே நீதியையும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பாகத்தை நாம் வாசித்து கடந்து செல்லும் போது சவுலுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. இந்த அபினாடாபுடைய வீட்டிலே 42 வருஷம் சவுல் ஆளுகை செய்தார். அந்த 42 வருஷமும் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து எந்த ஒரு அக்கறையும் கிடையாத ஒரு நிலைமையிலே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு பரிசுத்தமானதாய் இருக்கும். போருக்கு போனால் அதை கொண்டு போவாங்க. ஏன்? ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு வரும் என்று. சவுலுக்கு அந்த விதமான ஒரு சிந்தை, ஒரு எண்ணம் இல்லாத ஒரு ஆளுகை செய்து கொண்டு இருந்தார். தாவீது அப்படிப்பட்டவனாய் இல்லை. அவர் என்ன நினைச்சாரு, இந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு நான் கொண்டு வந்து உண்மையான ஆராதனையை மறுபடியும் நான் ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் இல்லாத இடத்துல என்ன விதமான ஆராதனை செய்திருப்பாங்க? சபைகளிலும் இந்த காலங்களில் அப்படிதான் இருக்கு. போன வாரம் நான் சொன்னேன், சபைகளிலே நான் என்று சொல்லிக்கிட்டு பணம் உள்ளவங்களுக்கு ஸ்பெஷல் இடம் கொடுத்துக்கிட்டு ஸ்பெஷல் மரியாதை கொடுத்துக்கிட்டு அப்படியா இருக்கிறது இல்லை. அப்போ தாவீது இந்த பெட்டியை கொண்டு வந்து உண்மையான ஒரு ஆராதனையை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமாய் இருந்தான். அப்போ ஜனங்கள் எல்லாம் தேட்டி 30,000 பேரை எடுத்துக்கொண்டு கிரியாத் ஜெரீமுக்கு போறார். கிரியாத் ஜெரீமிலே போயிட்டு என்ன செய்யறாரு, இந்த உடன்படிக்கை பெட்டி நான் கொண்டு போகிறேன், அது ஒரு விசேஷமான ஒரு காரியமாய் இருக்க வேண்டும், ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சியாய் ஒரு கொண்டாட்டமாய் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஒரு புதிய மாட்டு வண்டியை அவர் தயார் செய்து மாடுகளை அந்த அந்த பெட்டியின் மேலே உடன்படிக்கை பெட்டியை வைத்து 2 மாடுகளை வைத்து இழுத்து கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கார் எடுத்துக்கொண்டு செல்லும் போது ஒரு மேடு ஏறுகிறார்கள். இந்த மேடு ஏறும்போது இந்த மாடு கொஞ்சம் தவறிடுச்சு. அப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படியா இருக்கும், கீழே விழுற ஒரு நிலைமையிலே இருந்தது. அப்போ உசியா பக்கத்துல இருந்து என்ன செய்கிறாரு, அந்த பெட்டியை தொடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். And when they came to the threshing floor of நாகோன் என்ற அந்த இடத்துக்கு அவனுடைய அந்த கோதுமையை இது பண்ற இடத்துக்கு வரும்போது இந்த மாடுகள் தடுமாறி அந்த பெட்டி கீழே விழுகிற ஒரு தன்மையிலே வந்து விடுச்சு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெட்டி கீழே விழ போகுது, ஆண்டவருடைய பெட்டி கீழே விழ போகுது, அப்போ என்ன செய்வாங்க, அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னு சொன்னா உடனே அது கீழே விழாம தாங்குவாங்க. வேதம் எப்படி சொல்லுது, இட் வாஸ் an error, ஒரு தவறு. என்ன தவறு, ஆண்டவருடைய பெட்டியை உசியா தாங்குனது ஒரு தவறு. அது உடனே என்ன செஞ்சாங்க, உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரே அடி அடிச்சு அவன் பெட்டி பக்கத்திலேயே செத்து போனான் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. என்ன தவறு, ஒரு பெட்டியை கீழே விழும்போது பிடிக்கிறது என்ன தவறு? இது யாரு பொறுப்பா இருக்கிறாங்க? நம்ம நினைச்சுக்குவோம், உசியா பிடிச்சிட்டாரு, உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் யார் இதுக்கு மெயினாக நான் என்கிட்ட கேட்ட தாவீது தான். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாரோ அதை என்ன செய்யணும். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம், என்னாகும் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், அந்த பெட்டியை யாரு கையாள முடியும் என்று சொன்னால், இந்த கோஹால்தைட்ஸ் அப்படின்ற ஒரு லேவியினுடைய கோத்திரத்திலிருந்து வந்தவங்க, அவங்க தான் இந்த பெட்டியை ஹேண்டில் பண்ணணும். அப்போ உசியா அதில் கொண்டு கையை வச்சான், அவன் ஒரு கோஹாய்ட்டா இருப்பானோ தெரியாது. அப்படி அவன் இருந்திருந்தான்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் அடிச்சிருக்க மாட்டார். முதலாவது கோஹாத்தைட்ஸுடைய சன்னதியை சேர்ந்தவன் அல்லாமல் இருந்திருக்கலாம். இரண்டாவது, இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படியா இருக்கணும், ஆட்டு தோலினாலே மூடப்பட்டு இருக்கணும். அதை பார்க்கிறதே ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு தவறு, எடுத்துட்டு போறது இருக்கட்டும். மூன்றாவது பார்த்தோம் என்று சொன்னால், அது இந்த கோஹால்தைட்ஸ் மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போகக்கூடாது. அவங்க கம்பினாலே அதை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் அதோடைய உண்மையான வழிமுறையாய் இருக்கிறது. மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போறது அது சரியில்லை. அது ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. 2 கம்பை போட்டு என்ன செய்வாங்க, அந்த பெட்டியை அவங்க உடன்படிக்கை செய்யும் போது 4 ரிங்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரிங்ஸுக்குள்ள இந்த கம்பை வைத்து அதை இந்த
கோஹாத்தைட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த சன்னதியார் மாத்திரம் அதை தூக்கி கொண்டு போக முடியும். அப்போ இந்த காரியம் நடந்தது. யாருடைய தவறு? தாவீது சரியா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாம இருந்தான். நான்காவது காரியம் என்ன என்று சொன்னால், must not touch the holy things lest they die. அப்போ இந்த பரிசுத்தமான இந்த உடன்படிக்கையை பெட்டி என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. அப்படியே தொற்றிருந்தால் சொன்னால், ஆண்டவர் இந்த பெட்டியை குறித்து சொன்ன காரியங்கள் அதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்ளல, அதற்கு எதிராக சென்றிருப்பார். அதன் நிமித்தம் உசியா மரணத்தை சந்தித்தார். டேவிட்ஸ் ரியாக்ஷன், தாவீது என்ன நினைச்சிருப்பாரு? அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்? உசியா என்ன பெட்டியை தானே கீழே விழாம பாதுகாத்தான். அதுக்கு ஏன் ஆண்டவர் இவ்விதமாக உசியாக்கு மரணத்தை கொடுத்தார்? தேவன் மேலே கோபம். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டு ஆண்டவர் மேலே கோபப்படுகிறது நியாயமா? அப்போ தாவீதனுடைய கோபம் எப்படிப்பட்ட ஒரு கோபமாய் இருந்தது? ஆண்டவர் நீதி உடைய தேவன். நீதிக்கு விரோதமாய் போறவங்களை ஆண்டவர் கண்டிப்பா தண்டிப்பார். அதே நேரத்திலே ஆண்டவர் கிருபையும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். God is patient with us. We must take seriously the warning God gives us in the story of Uzzah. ஆண்டவர் பொறுமை உள்ளவர் தான். ஆனால் ஆண்டவர் அந்த உஸ்ஸையாவின் கதையிலே ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கையை நாம் ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய கிருபையும் ஒன்று சேர்த்து பார்க்கவே முடியாது. எந்தெந்த இடத்துல நீதியில் இருக்கணுமோ அவர் இருப்பார், எந்தெந்த இடத்துல கிருபை கொடுக்கணுமோ அந்த இதை கொடுப்பார். ரெண்டாவது காரியம் பார்த்தோம் என்றால், ஒரு பயம் தாவீதுக்கு என்ன வந்துருச்சு? முதல்ல கோபப்பட்டார். அந்த கோபத்தின் நிமித்தம் என்ன வந்தது? அவருக்கு ஒரு பயம் வந்தது. The second lesson, God's holiness is that fear follows a failure of faith. விசுவாசம் தோற்று போயிருச்சு. அப்போ என்ன வருது? பயம் வருது. ஏன்? ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாம் பார்க்கும்போது கண்டிப்பா பயம் வரணும். ஆண்டவருடைய காரியங்களிலே பயம் இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, அது நம்மளுடையது இல்லை. ஆண்டவர் எதில் நியாயம் தீர்க்கணுமோ அதை தீர்ப்பார், எதில் கிருபை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ அவர் கோபப்பட்டாரு, ஒரு பயம் வந்தது. அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, how can this ark of Lord come to me? இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி என்னிடத்திலே வரும்? இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சு, எனக்கு கோபம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. இப்போ இந்த பயம் வந்த உடனே என்ன வந்துருச்சு? ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் எருசலேமுக்கு கொண்டு போகணுன்னு தான் நான் வந்தேன். இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்துருச்சு, எனக்குள்ள பயம் வந்துருச்சு. அப்போ நான் சென்ற காரியம் முடியுமா முடியாதா என்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு தாவீதுக்கு. அப்போ அவர் என்ன செய்யறாரு? சரி, இந்த இடத்துல இந்த காரியம் நடந்துருச்சு, இதுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பெட்டியை நான் எருசலேமுக்கு கொண்டு வர மாட்டேன். ஆண்டவர் மேல ஒரு பயம் இருக்கணும். இந்த காலத்துல யாருக்கு இருக்கு ஆண்டவர் மேல பயம்? செய்கிற காரியங்களை பாருங்க, பேசுற காரியங்களை பாருங்க, சிந்திக்கிற காரியங்களை பாருங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேலே பயம் என்பது இருக்கிறது?
தாவீதுக்கு பயம் வந்துச்சு. அந்த பயத்தின் நிமித்தம் இந்த பெட்டி நான் கொண்டு போக முடியுமான்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் நீ சரியான காரியத்தை நீ செய்யலை? அந்த பெட்டியை தூக்கிட்டு போகணும், நீ ஏன் மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வந்த? அப்படி என்று சொன்னால் சத்தியத்தை நீ அறியாத ஒரு நிலைமையிலே நீ இருந்திருக்கிற. ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி குறித்து சொன்ன காரியங்களை நீ பின்பற்றாமல் இருந்திருக்கிற. உனக்கு தெரியுமோ தெரியாதோ அது தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய காரியங்களிலே என்ன செய்யணும்? பயம் இருக்க வேண்டும். அப்போ அவருடைய சந்தேகம் கூட வந்துருச்சு. இந்த பெட்டியை நான் கொண்டு போக முடியுமா? முடியாது அப்படின்ற ஒரு சிந்தை. அந்த சிந்தை நிமித்தம் அவர் என்ன செய்றாரு? இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஹிட்டைட் இந்த ஓபேத் ஏதோம் அவருடைய வீட்டிலே கொண்டு வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அவருக்குள்ள ஒரு சந்தேகம், நான் கொண்டு போக முடியாது. ஸோ என்ன செய்கிறேன்? கொஞ்ச நாளைக்கு இந்த ஓபேத் ஏதோமோட வீட்டில் நான் வைத்து செல்கிறேன். அதன் பிறகு அடுத்தாப்புல என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? திருப்பி எருசலேமுக்கு போய் விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவருக்குள்ள ஒரு பயம், பயத்தின் நிமித்தம் ஒரு சந்தேகம், சந்தேகத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய பெட்டியை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த காலங்களே அப்படிதான் நிறைய நடக்கும். சந்தேகம் வந்துருச்சு, இது நடக்குமா இது நடக்காதான்ற ஒரு சந்தேகம் வந்த உடனே உடன்படிக்கை பெட்டியை விட்டுட்டு வேற ஏதாச்சும் வழியில நம்ம காரியங்களை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி கொண்டு வருகிறாங்க. Let God is patient with us. ஆண்டவர் நம்மிடத்துல நிறைய பொறுமை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த பொறுமை நிமித்தம் ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் இருக்கிறது பெரிய தவறு. எப்படியா இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கணும்? உண்மையாகவே ஆண்டவருக்கு பயந்த ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது முதல் பாகத்தை நாம் வாசித்தோம் என்றால், the ark of the Lord remained in the house of Obed-Edom the Gittite. 3 மாசம். அப்போ தாவீது நான் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொன்ன இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டிலே 3 மாசம்தான் இருந்தது. And the Lord blessed Obed-Edom and all his household, and it was told to King David. 3 மாசம் ஓபேத்-ஏதோம் இருந்தது. அவர் என்ன செஞ்சாரு? ஓபேத்-ஏதோம் ஆசீர்வதித்தார். அவருடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்தார். எங்க இந்த 3 மாசத்திலே தாவீது விட்டுட்டு ஓடின உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்து அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து தாவீதுக்கு சொல்லப்பட்டது. என்ன சொல்லியிருப்பாங்க? ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்துச்சு 3 மாசம், அவனை ஆண்டவர் பெரிய விதத்திலே ஆசீர்வதித்தார் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஐயா, ஆண்டவருடைய பிரச்சனை அவர் வீட்டில் இருக்குது, அதனால அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, அது ஏன் கிட்ட திரும்பி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிப்பார்ல அப்படின்ற ஒரு சிந்தை. கஷ்டத்திலே கடந்து சென்று கொண்டு இருக்கும்போது, வேதனையிலே கடந்து சென்று கொண்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? ஏன் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஏன் எனக்கு ஆசீர்வாதமா இல்லை? அப்படியா இருக்கும்போது தாவீது என்ன செய்யறாரு? சரி, அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கா, அதை என்ன செய்யணும்? அந்த பெட்டியை நான் திருப்பி கொண்டு வந்துட வேண்டும். ஏனால் பெட்டியினுடைய இடம் இங்க எருசலேம் தான், ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே அல்ல. அந்த பெட்டி இஸ்ரவேல் தேசத்துக்கு சொந்தமானது. அது இஸ்ரவேல் தேசத்தில்
ஆண்டவருடைய பிரசன்னம் அதிலே இருக்கிறது. ஓபேத் ஏதோம் ஒரு விசுவாசியோ இல்லையோ தெரியாது. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி அவருடைய வீட்டிலே இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெரிதாய் அவனுக்கு கிடைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஓபேத் ஏதோமுக்கு இவ்வளவா இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் எனக்கும் வேண்டும், அது எனக்கு சேர வேண்டியது அப்படின்ற ஒரு சிந்தை தாவீதுக்கு வந்திருக்கலாம். ஏன் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவங்க, இவங்க பாருங்க இன்னொரு வழிபாட்டை சேர்ந்தவங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி எங்க இருக்குது? நம்ம இருதயத்திலே இருக்குதா? இல்ல நம்ம இல்லத்திலே இருக்குதா? இல்ல நம்ம சபையிலே இருக்குதா? அப்ப அந்த சபையிலே இருக்கும்போது சபைக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 4வது காரியம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அது என்னத்தை கொண்டு வரும்? சந்தோஷத்தை கொண்டு வரும், மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். 4வது காரியம் அப்படியாய் காணப்படுகிறது. Obedience to God's word brings joy. Happiness இல்ல, joy அப்படின்னா அது மனமகிழ்ச்சி. என்ன கொண்டு வரும்? ஒரு மனமகிழ்ச்சி. அப்போ தாவீது என்ன செய்றாரு? அவருடைய தவறை உணர்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படியாக இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர வேண்டும், ஆனால் அதை நான் கீழ்ப்படியவில்லை, அவ்விதமாக எண்ணுகிறார். உசியா இறந்தது நிமித்தம் கோபப்பட்டேன், அது தவறு. கோபத்தின் நிமித்தம் என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு, அது ஒரு தவறு. டேவிட் ரியலைஸ் இந்த 3 மாசம் இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே இருக்கும்போது தாவீது எதை இழந்தான் என்று உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். So David went and brought up the ark of God from the house of Obed-Edom to the city of David with rejoicing. அப்ப என்ன செய்றாரு? தாவீது போறாரு, ஓபேத் ஏதோம் வீட்டிலே உள்ள உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு மறுபடியும் எருசலேமுக்கு போறார். ஆனா இந்த வாட்டி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை கம்பை போட்டு அதை தூக்கிட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அதுவும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். அவங்க என்ன செய்றாங்க? அந்த பெட்டியை தூக்கிட்டு போறவங்க 6 அடி எடுத்து வச்சுட்டு அதை என்ன செய்றாங்க? ஒரு மாடு, ஒரு கொளுத்த ஏதோ ஒரு மிருகம், அதை என்ன செய்றாங்க? அதை பலியிடுறாங்க என்று பார்க்கிறோம். 6 ஸ்டெப். நம்ம வாழ்க்கையில 6 ஸ்டெப் எடுக்கிறோமா? என்ன 6 ஸ்டெப் எடுக்கிறோம்? அப்போ அப்படியாய் தாவீது பலியை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். And David danced before the Lord. ஆண்டவருக்கு முன்பதாக நடனம் ஆடிக்கொண்டு, ஐயா முழு பலத்தோடு நடனம் ஆடிக்கொண்டு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரு நேக்கட் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்துட்டாங்க. பட் அவருக்கு உள்ள அந்த சட்டையை போட்டுக்கிட்டு தான் இருந்தார். மேபி மித்தவங்க மாதிரி இல்லை, குறைந்ததா இருக்கலாம். The time made sure that ark of the covenant was carried properly. சரியாக இந்த உடன்படிக்கை பெட்டி எடுக்கப்பட்டதை அவன் என்ன செஞ்சான்? நல்லா கவனிச்சு பார்க்கிறவனா இருந்தான். அவ்விதமாக ஆண்டவர் பாருங்க, நிறைய தாவீதனுடைய வாழ்க்கையிலே நிறைய தவறு செஞ்சிருக்கிறான். ஆனாலும் எப்படியாய் ஆண்டவர் அவன் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்தார். அப்போ ஏதோ ஓபேத் ஏதோ வீட்டில் 3 மாசம் தான் இருந்துச்சு, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவர் என்ன செய்றாரு? மறுபடியும் அந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். When we obey God's word,
we are filled with joy. ஆண்டவருடைய வார்த்தை நாம் கீழ்ப்படியும் போது மனமகிழ்ச்சி நமக்கு வருகிறதை பார்க்கிறோம். இந்த பாகத்தை நாம் நிறைய வாசித்திருக்கலாம், எப்படி சில கதையாய் வாசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்கிற சில காரியங்கள் அவருடைய தன்மைக்கு ஏற்றதாய் இருக்கணும். முதலாவது நாம் பார்த்தோம், எப்படியா இருந்துச்சு, ஆண்டவருடைய காரியங்களிலே அது எது நீதி எது விசுவாசம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதில் நீதி? எல்லா காரியத்திலும் நீதி இருக்கிறார். இரண்டாவது காரியம் பார்த்தோம் என்றால் பயம். நம்ம தோத்து போயிட்டோம், இல்லை நம்ம என்னென்ன காரியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன வருகிறது? ஒரு பயம் வருகிறது. மூன்றாவது காரியம் என்ன என்று சொன்னால், ஓபேத் ஏதோம் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது God's presence bring blessing. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. நான்காவது காரியம், obedience to God's word bring joy. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அது மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. தாவீதனுடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகள் செய்திருக்கலாம், ஆனாலும் என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது? சபைக்குள்ளே இருக்குதா? இருதயங்களிலே இருக்குதா? இல்லங்களிலே இருக்குதா? சமுதாயங்களிலே இருக்குதா? ரொம்ப கவனமாக நாம் வாழ்க்கையிலே கடந்து செல்லும் போது சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள். இந்த சபையிலே உடன்படிக்கை பெட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதமே இருக்காது. இந்த சபை மாத்திரமல்ல, எந்த சபையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குதோ, ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்குதோ அந்த இடத்திலே பெரிய ஆசீர்வாதம் காணப்படும். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தின் காலங்களிலே கடந்து செல்லும் போதும் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எந்த நேரத்திலும் நம்மளுடைய சிந்தையிலே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தாவீதின் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய காரியங்களிலே நாங்கள் சரியான முறையிலே செய்ய வேண்டும். உம்முடைய காரியங்களை உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வழியிலே நாங்கள் செய்ய வேண்டும். அந்த விதமான ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. தாவீது தவறு செய்தார், உம்முடைய கட்டளையின்படி நடந்து கொள்ளவில்லை. அதன் நிமித்தம் உஸ்ஸாவுடைய வாழ்க்கையை இழந்தான். ஆனால் மறுபடியும் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய உடன்படிக்கையின்படி உம்முடைய வேதத்தின்படி தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து செல்லும்போது பெரிய சந்தோஷம் அந்த நகரத்திலே காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே, உடன்படிக்கை பெட்டி மையமாக இருக்க வேண்டும். அதை விசுவாசித்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த சபையை ஆசீர்வதியும் ஆண்டவர், பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய உடன்படிக்கை பெட்டியின் பிரசன்னம் இந்த சபையிலே இருக்க வேண்டும். அப்பொழுது ஓபேத் ஏதோம் கிடைச்ச ஆசீர்வாதங்கள் சபையில் உள்ள ஜனங்களுக்கும் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் என்ற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் தேவ வழிநடத்தும் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக.
ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஷலோம் அலைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.